இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சி செம்மணி, ஸ்ரீதரன் உருக்கம். வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். செம்மணி மனித புதைக்குழி 28வது நாள் அகழ்வில் மேலும் 5 எண்புக்கூடுகள் மீட்பு. செம்மணி அகழ்வில் மீட்கப்படும் எண்பு தொகுதிகள் சோதனை கூடங்களுக்கு அனுப்புமாறு சுமந்திரன் வலியுறுத்தல். 4 வழிகளில் மாகாண சபை தேர்தல் சமர்ப்பிக்கப்பட்டது அறிக்கை. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு. உச்சகட்ட பதற்றத்தில் உக்ரைன் போர், பற்றி எரியும் ரஷ்யா. யாழில் தொடர்ந்துடன் மோதி ராணுவ சிப்பாய் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் தமிழ் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்ட திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சியாகவும் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள பெரும் அவமானத்தின் அடையாளமாகவும் செம்மணி மனித புதைக்குழி உருவெடுத்துள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் மீது புரியப்பட்ட இந்த இனப்படுகொலையை சர்வதேச சமூகம் இனியாவது ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதையே இந்த புதைக்குழியில் இருந்து மீட்டெடுக்கப்படும் எண்பு தொகுதிகள் உலகுக்கு பறைசாற்றுகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் மற்றும் அங்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மனித எச்சங்கள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழியில் மிக குறுகிய நாள்களுக்குள் 380 மனித எண்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கை வரலாற்றிலேயே மிக அதிகப்படியான மனித பேரவலம் அரங்கேறிய ஒரேயொரு புதைக்குழியாகவும் தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்கான நேரடி சாட்சியமாகவும் இந்த செம்மணி தலம் இன்று மாறியுள்ளது. இங்கு இன்னும் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களின் எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் உலகத்தினுடைய மனசாட்சியை உலுக்கி கிளறி விடுகின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த களமாக இந்த செம்மணி மனித புதைக்குழி அமையப் போகிறது. சர்வதேச சமூகம் இந்த விடயத்தில் உடனடியாக தங்களின் மேலான கரிசனையை செலுத்த வேண்டும். எத்தனையோ இழப்புகளை சந்தித்து இன்று வரை ஏமாற்றப்பட்டு வரும் தமிழ் மக்களுக்கான உண்மையான நீதியை பெற்றுத்தருகின்ற ஒரு அணையாத சுடராகவும் தமிழ் மக்களுடைய நீதிக்கான ஒரு பிரதான திறவுகோளாகவும் இந்த செம்மணி அமைய வேண்டும் என்பதே எங்களின் பலத்த எதிர்பார்ப்பாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிலையில் அங்கு சில காரசாரமான விவாதங்கள் எழுந்திருந்தன. நேற்றைய கூட்டம் பிரதேச செயலக அபிவிருத்தி குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீபவானந்த ராஜா தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் வைத்தியசாலை ஆகியவற்றை மத்திய அரசின் கீழ் கொண்டு வந்து அதனை மேம்படுத்தி மக்களுக்கு சேவை வழங்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்துடன் தையிட்டு விகாரை, போக்குவரத்து விடயங்கள், காணிகளை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. இதன்போது கூட்டத்தில் பங்கெடுத்த மஹிந்தவை தனது ஜனாதிபதி என தென்னிலங்கையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் வைத்து விவரித்த நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இருவருக்கும் இடையில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றன. அத்துடன் தையிட்டு விகாரை அமைந்துள்ள காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற விடயத்தில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் மேற்குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இடையே பலத்த வாக்குவாதங்கள் ஏற்பட்டன. இதன்போது சில வார்த்தை மோதல்களும் ஏற்பட்டன. இந்த சந்தர்ப்பத்தில் மேற்குறிப்பிட்ட மஹிந்தவை தனது ஜனாதிபதியாக மனதார போற்றும் அவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நோக்கி வாயை மூடு போன்ற கடுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருந்தார். நேற்றைய கூட்டத்தில் கயேந்திரகுமார் பொன்னம்பலம், அபிவிருத்தி குழு தலைவர் ஸ்ரீ பவானந்த ராஜா, வலிவடக்கு பிரதேச செயலாளர், தவிசாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் திணைக்கள அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்ட பல துறை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினமும் ஒரு குழந்தையின் எண்புக்கூடு உட்பட 5 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 7 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 28ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நடைபெற்றது. சான்று பொருட்களாக சிறு பாசிமணி துண்டு, கைவளையல், ஆணிகள், பிளாஸ்டிக் என்பவை மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை பாரிய உலோகத்துண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதற்குள் எண்புக்கூடுகள் காணப்படுவதால் அதனை பக்குவமாக சுத்தப்படுத்தும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. அதனடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 387 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 367 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்படும் எண்பு தொகுதிகள் நிபுணத்துவம் வாய்ந்த பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கு
அல்லது பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பப்பட வேண்டுமென கோரிக்கை முன்வைத்தும் இதுவரையில் அனுப்பப்படவில்லை என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளருமான M.A. சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் அகழ்ந்து எடுக்கப்படும் 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அதற்கு காரணமானவர்கள் மீதான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணியில் நேற்றைய தினத்தோடு அதிக எண்ணிக்கையான 80 தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மனித புதைக்குழியாக செம்மணி மனித புதைக்குழி உருவெடுத்துள்ளது. இதற்கு முன்னர் மன்னார் மாவட்டத்தில் உள்ள சதோசா மனித புதைக்குழியில் 376 மனித 80 தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன. தற்போது அகழ்ந்து எடுக்கப்படும் 80 தொகுதிகளையும் அதிகூடிய நிபுணத்துவம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் அல்லது பரிசோதனை கூடங்களில் அறியத்தர வேண்டும் என நாங்கள் கோரியிருந்தோம். அதற்கான உத்தரவுகளை நீதிமன்றம் வழங்கியிருந்தது. 80 தொகுதிகளை அகழ்ந்தெடுப்பது என்பது ஒரு ஆரம்பகட்ட விடயம். ஆனால் அதனை விட பிரதானமானது அகழ்ந்தெடுக்கப்படும் 80 தொகுதிகள் யாருடையது என அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான முறைகள் குறித்த கருத்துக்களை கொண்ட அறிக்கை இவ்விடயத்தை ஆராய நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல்களை 4 வழிகளில் நடத்தலாம் என்று குழுவின் முன் தெரிவிக்கப்பட்டுள்ளது என அக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க கூறியுள்ளார். முந்தைய மாகாண சபை தேர்தல் முறை, பெண்கள் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கிய தேர்தல் முறை, எல்லை நிர்ணய பிரச்சினைகள் காரணமாக நாடாளுமன்றத்தில் முடக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல் முறை மற்றும் புதிய எல்லை நிர்ணய அறிக்கைகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட முறை ஆகியன மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான 4 சாத்தியமான வழிகளாகும். பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் பல அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை நேற்று முதல் குறைக்க லங்கா சதோசா முடிவு செய்துள்ளதாக வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. விலை குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்களை நேற்று முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து லங்கா சதோசா விற்பனை நிலையங்கள் மூலமாகவும் நுகர்வோர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என அமைச்சு ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கோதுமை மாவின் விலை 1 கிலோகிராமிற்கு 10 ரூபாவால் குறைக்கப்பட்டு 169 ரூபாவிலிருந்து 159 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொன்னி சம்பா அரிசிக்கு ரூபா 6, சிவப்பு நாடு அரிசிக்கு ரூபா 5, சம்பா சிவப்பு அரிசிக்கு ரூபா 5, உள்ளூர் வெள்ளை நாடு அரிசிக்கு ரூபா 5, வெள்ளை கெக்குழு சம்பா அரிசிக்கு ரூபா 5 மற்றும் வெள்ளை கெக்குழு அரிசிக்கு ரூபா 3 என பல்வேறு அரிசி வகைகளின் விலைகளும் 1 கிலோகிராமிற்கும் குறைக்கப்பட்டுள்ளன. உக்ரைனில் தலைநகர் கீவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மடாலயத்தை சேதப்படுத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக ரஷ்யா மீது உக்ரைன் கடுமையான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதன்படி இவ்வாறான தாக்குதல்கள் தொடர்ந்தால் ரஷ்யா தலைநகர் மொஸ்கோ பற்றி எரியும் என உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்றிரவு மொஸ்கோவை குறிவைத்து நடத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களில் இந்த வாரத்தில் 2வது முறையாக ரஷ்யா தலைநகரின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து ஜெலன்ஸ்கி, இந்த போரை நாங்கள் விரும்பவில்லை, ஒருபோதும் விரும்பியதில்லை. இது உலகிற்கும் எங்களது கூட்டாளிகளுக்கும் தெரியும். ஆனால் உக்ரைன் எரிந்தால் உங்கள் மொஸ்கோவும் எரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த திங்கட்கிழமை உக்ரைன் முழுவதும் நடத்தப்பட்ட ஆளில்லா விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதலில்தான் 1000 ஆண்டுகள் பழமையான கீவ் வெர்சஸ் லாவ்ரா மடாலயம் சேதமடைந்தது. இந்த நிலையில் நேட்டோ கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட ஜெலன்ஸ்கி போரை முடிவுக்கு கொண்டுவர ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நிர்பந்திக்கும் வகையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு, எரிசக்தி துறைகள் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதாரம் மீது தடைகளை விதித்து அழுத்தத்தை அதிகரிக்குமாறு ஐரோப்பாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். அதன்போது உக்ரேனியர்கள், ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் மற்றும் ரஷ்யர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து புடின் மீது அழுத்தத்தை பிரயோகிக்க வேண்டிய தருணம் இது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் நெடுங்குளம் பகுதியில் தொடர்ந்துடன் மோதி இராணுவ சிப்பாய் உயிரிழந்துள்ளார். பலாலி இராணுவ முகாமில் கடமையாற்றும் பலகம பகுதியைச் சேர்ந்த நிரோசன் லக்மால் என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த இராணுவ சிப்பாய் விடுமுறையில் வீட்டுக்கு சென்ற நிலையில் விடுமுறை காலம் முடிவடைந்த பின்னரும் நீண்ட காலம் கடமைக்கு திரும்பாது நேற்றைய தினம் மீண்டும் கடமைக்கு திரும்பிய வேளை பலாலி இராணுவ அதிகாரிகள் நீண்ட காலம் கடமைக்கு திரும்பாததை குறித்து கொழும்பிலுள்ள இராணுவ தலைமையகத்திற்கு சென்று விளக்கம் கொடுக்குமாறு பணித்துள்ளனர். இதனையடுத்து சிப்பாய் பலாலியிலிருந்து வெளியேறிய நிலையில் அரியாலை நெடுங்குளம் பகுதியில் தொடர்ந்துடன் மோதி உயிரிழந்துள்ளதாக யாழ்ப்பாணம் காவல்துறையின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் மக்கள் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சி செம்மணி, ஸ்ரீதரன் உருக்கம்.
வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். செம்மணி மனித புதைக்குழி 28வது நாள் அகழ்வில் மேலும் 5 எண்புக்கூடுகள் மீட்பு. செம்மணி அகழ்வில் மீட்கப்படும் எண்பு தொகுதிகள் சோதனை கூடங்களுக்கு அனுப்புமாறு சுமந்திரன் வலியுறுத்தல். 4 வழிகளில் மாகாண சபை தேர்தல் சமர்ப்பிக்கப்பட்டது அறிக்கை. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை குறைப்பு. உச்சகட்ட பதற்றத்தில் உக்ரைன் போர் பற்றி எரியும் ரஷ்யா. யாழில் தொடர்ந்துடன் மோதி ராணுவ சிப்பாய் உயிரிழப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.